வந்த இடத்துல தான் இப்போ ரம்யாவோட சுயரூபம் எல்லாமே வந்து தெரிய வருது. ஏன்னா சாமிதுரை வந்து ரம்யா பேச்சை கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே ரம்யாவுக்கு கோவம் வந்து சாமிதுரையை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சாவுடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் சரவணனுக்கு ரம்யாவோட உண்மையான ரூபம் தெரியுது. சரவணன் மட்டும் இல்லாமல் அவங்க சின்ன பொண்ணு இருக்காங்களே சாமிதுரையோட ஒய்ஃப், அவங்களுக்குமே ஐயோ இவளை இதுக்கு மேலே வந்து நம்பவே கூடாது, பணம் காசு கொடுத்தா இதுக்கு மேலே ஏமாறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பண்ண காரியத்தினால ரம்யாவை இப்போ வீட்டை விட்டு அடித்து துரத்துறாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நடக்க போகிறத இப்போ ரம்யா வந்து எதுலையாச்சும் ஒன்று கிண்டி விட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது மட்டும்தாங்க அவளோட கான்சென்ட்ரேஷன். அப்படி இருக்கும்போது இப்போ சாமிதுரை நான் குடிக்க போகணும் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நிற்க, இல்லை நீங்கள் போகக்கூடாது சரவணன் நிப்பாட்டுங்க சரவணன் சொல்லும்போது சரவணனும் ஓரளவு நிப்பாட்டுறாரு. ஆனால் வந்து சரவணனுக்கு அவரை நிப்பாட்ட வைக்கிறதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா சரவணனுக்கு இந்த சண்டை சத்திரவதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவர் வந்து முழுக்க வந்து ஃபஸ்ட் நைட்டை நோக்கி மட்டுமே போயிட்டுருக்காரு. முதலிரவுக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனை நடந்தால் இந்த ரம்யா வந்து டென்ஷன் ஆகிடுவான்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இப்போ இவங்க வந்து ஆமாம் அன்னைக்குமே வந்துட்டு பிரச்சனை இவளே உருவாக்கிட்டு பிரச்சனை வந்து மைண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா, இன்றைக்கும் போயிடுவாங்க. அதனால் நம்ம எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சரவணன் முடிவு பண்ண. இது வந்து ரம்யாவுக்கு தெரியாது இல்லையா, அதனால் வந்து சாமிதிரி நீ போமாம்மா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்ட, இல்லைம்மா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்து நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா மிரட்டுற அப்பாவை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா போகாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே வந்துட்டு சரவணன் வந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சாமிதுரைக்கு என்ன பண்ணுறது போகிறனே தெரில. என்னதான் இருந்தாலும் சரவணனோட உணர்ச்சிகள்லாம் தெரியும்ல, ஃபீலிங் தெரியும்ல, அதனால் வந்து இவர் வந்து போக ஆரம்பிக்கிறாரு. இல்லைம்மா நான் போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே ரம்யாவுக்கு கோவம் வந்து கையை இப்படி நீட்டி வச்சு, போகக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாதா, ஒன்று வேறு மாதிரி சொல்லணுமா அப்படின்ற மாதிரி இவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்க, உடனே இதை பார்த்து சின்ன பொண்ணு வீட்டில் உள்ள எல்லோரும் மிரண்டு போயிடுறாங்க. என்ன இப்படி மிரட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும், அதை மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, பணம் வாங்குறீங்கல்ல காசு வாங்குறீங்கல்ல, அப்போ நான் சொல்கிறதானே நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்க, வேறு எப்படி பேச சொல்கிறீங்க, நான் இப்படி தான் பேசுவேன், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்படி இருக்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு வாட்டியும் நீ வந்து பண்ணது எல்லாத்தையுமே வந்து நான் பொறுத்துட்டு தான் இருந்தேன், இந்த வாட்டி என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, ஏன் கண்ணு முன்னாடி ஏன் புருஷனே நீ மிரட்டி அப்படின்ற மாதிரி சின்ன பொண்ணு சொல்ல, உடனே ரம்யா ஏன் மிரட்டக்கூடாது, பணம் வாங்குறீங்கல்ல டப்பு வாங்குறீங்கல்ல, அப்புறம் நான் ஏன் மிரட்டக்கூடாது, இந்த உலகமே பணத்துக்காக இயங்கும் போது நான் ஏன் மிரட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா தாயே நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதுக்கு மேலே உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, நீ யாரோ நான் யாரோ, நீ எத்தனை பவுன் கொடுத்தாலும் நாங்கள் வாங்க போகிறதில்ல, என் புருஷனை விட்டுருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் அண்ணன் வந்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க. எத்தனை வாட்டி சித்தி நான் சொல்கிறது உனக்கு ஒரு வாட்டி கேட்டிருப்பியா, இப்போ பாரு மறுபடியும் கொலை பண்ண பார்க்குறா, உடனே வந்துட்டு கார்த்திகை போயிட்டு மாப்பிள்ளை தடுங்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி அவங்க சித்தி சொல்ல, அதெல்லாம் தடுக்காதீங்க, நான் ஏன் தடுக்கணும் அண்ணன் சொல்லிடுறாங்க, அதெல்லாம் தடுக்க முடியாது, நீ தடுக்காத விடு, நான் இவங்களுக்கு உதவி பண்ண போய் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அது நமக்கே திரும்ப ரிவெஞ்ச் ஆகுது, அதனால் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருக்காங்க. ப்ளீஸ் அண்ணன் அப்படி சொல்லாத அண்ணன், என் புருஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் அவங்களுக்கு உதவி பண்ணி உன் புருஷனோட உயிரை பிச்சையாக போட்டு என்ன பிரயோஜனம், கடைசியில் என்ன பண்ணுறீங்க, அவள் பண்ணதை அனுபவிங்க, அப்போ தான் நீங்கள் மறக்க மாட்டீங்க, அவள் எவ்வளோ பெரிய கேடுகட்ட நாயின்னு தெரியாமல் நீங்களும் அவள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எங்களை வந்து எதிர்த்துக்கிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கள்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு அண்ணன் சொல்கிறாங்க, சின்ன அவர் கார்த்திக் கூட துடிக்கிறாரு, அவளை பாரு அவள் எப்படி கழுத்தை பிடிச்சி கொன்னுட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, கொன்னுட்டு போகட்டும், ஒரு உயிர் நல்லபடியாக நியாயமாக நடந்தால் இருக்கட்டும், இப்படிப்பட்ட உயிர் தேவையில்லை சின்னத்தான், இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்படி இருக்கும்போது தான் இவங்களுக்கும் ரொம்ப வந்து உயிரே போயிடுது. இதுக்கு மேலே வந்து
என்ன பண்ண போகிறோன்னு மட்டும் பாருங்கள். ஒரு வாட்டியும் உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு கடைசியில் நாங்கள் கஷ்டப்படுறது தான் மிச்சமாக இருக்குது. இதுக்கு மேலே எதுக்காகவும் நான் வந்து கஷ்டப்பட போகிறது கிடையாது. ஒரு வாட்டி நான் பார்த்துக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம அண்ணன் சொல்கிறாங்க, பிரச்சனையெல்லாம் வந்து நாங்கள் பண்ணலை சித்தி, நீங்கள் தான் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு புரியணுக்காக தான். போய் உங்கள் புருஷனை காப்பாற்றுங்க. இப்போயும் இவ பண்ணுவா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தெரியாமல் கோபத்தில் பண்ணிட்டேன், 50 பவுன் தாரேன், 10 பவுன் தாரேன், 100 பவுன் தாரேன்னு சொல்லுவா. நீங்கள் மறுபடி ஓடுவீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது சித்தி. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அவங்க தங்கச்சி அழுது, அக்கா ப்ளீஸ்க்கா, வேணாக்கா, காப்பாற்றுக்கா, எப்படியாச்சும் நீ அமைதியாக இரு. நீ எதுக்காக இப்போ வந்து பதட்டப்பட்டுட்டு இருக்க? நீ அமைதியாக இரு, எதையுமே வந்து கண்டுக்காத. இவங்களுக்கு நம்ம கண்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ திமிரில் வந்து ஆடிட்டுருக்காங்க. இவங்களை கண்டிப்பாக வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அக்கா வேணாங்க்கா, ப்ளீஸ்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாடி நீ புரிஞ்சுக்காமல் பேசிகிட்ருக்கேன்னு கேட்க, இல்லைக்கா நான் நல்லா புரிஞ்சு யோசிச்சு தான் சொல்கிறேன். இதுக்கு மேலேயும் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம், இன்னும் பண்ண வேணாம், நம்ம பாட்டுக்கு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.